ஐபிஎல் 2026 இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல. அதுக்குள்ள பல பிளேயர்ஸ் விலகல் அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. பார்ஷியலி விலகல், முக்காவாசி விலகல், முழு விலகல்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனை எல்லா டீம்ஸுக்குமே இருக்கு. இன்ஃபேக்ட் 10ல 9 டீம்ஸ்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்போ ஆப்ஷன்ஸா இருக்காங்க. எந்தெந்த டீம்ல யார் யார் ஆப்ஷன்ஸ், எதுக்கு ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ் ஆகாத டீம் எது, எல்லாமே டீடைல்டா உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் பிளான் போட்டு பண்றாங்க போல. சரி, வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் பற்றி வீடியோ போட்டால் வியூஸே வராதுன்னு நான் வர ஒரு மனப்பிராந்தியில் இருந்தேன். பட் ரீசெண்டாக சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் இதுக்கும் கொடுங்க. ஒன்றும் இல்லை, லைக்கை பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குற உங்கள் ஃபேன்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் கேட்குறேன். சரி, இப்போ நம்ம அந்த பிளேயர்ஸோட ஆப்ஷன்ஸ்குள்ளே வருவோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் கொஞ்சம் நல்லா போன வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாதன் எல்லிஸ் வெளியே போயிட்டாரு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார், இந்த வீடியோ தான். சரி, நான் சிஎஸ்கே கூட கடைசியாக வரேன். அதற்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக 9 டீம்ஸ், ஜிடியை தவிர, குஜராத் டைட்டன்ஸை தவிர மற்ற 9 டீம்ஸ்லையும் ஏதோ ஒரு பிளேயர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆப்ஷன்ஸ் ஆயிருக்காங்க. அது பார்ஷியலோ முக்காவாசியோ முழுசோ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ ஸ்டார்க் வந்து ஆக்சுவலி ஒர்க்லோட மேனேஜ் பண்ணுறதுக்காக அவருக்கு பார்ஷியலி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் ஒர்க்லோட் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கூடாது. ஆக்ஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஆடுறதுக்கு வந்திருக்கணும். இது ஏன் பார்ஷியலி ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி காரணத்தை சொல்லி விலகிறது, ஏன் இது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறைய இதை பண்ணுறாங்க. நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் ஆப்ஷன்ஸும் ஆயிருக்காங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு டெல்லி கேபிட்டல்ஸில் பார்ஷியலி ஆப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸு, அதில் லாக்கி ஃபெர்குசன் பார்ஷியலி ஆப்ஷன்ஸ். லாக்கி ஃபெர்குசன் ஏன் பார்ஷியலி ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, இது கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய காரணமாக தான் இருக்குது. அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அவர் போயிருக்காரு. ஸோ அதனால் ஐபிஎல் 2026 ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் இவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லாக்கி ஃபெர்குசன் அக்செப்டபிள் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சாம் கரன் ரூல்ட் அவுட்டு. நீங்கள் நம்பினாலும் அதான் நெசம். எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸு ட்ரேட் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர் சாம் கரன் போய் ராஜஸ்தானில் ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாம் கரன் ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருந்தார். அது பிபிஎல்லோ இல்லை T20 வேர்ல்டு கப்போ இல்லை எதுவாக இருந்தாலுமே சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அவரை நம்பி தான் இருந்தாங்க ஆறாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற நியூஸ் தான் கிடைச்சிருக்கு. காரணம் இன்ஜுரி அப்படின்னு சொல்லப்படுது. பட் என்ன இன்ஜுரி அப்படிங்கிறது கிளியராக தெரில. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது இல்லாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ இதில் நுவான் துஷாரா ஃப்ரம் ஸ்ரீலங்கா வரல, பார்ஷியலி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நுவான் துஷாராவும் ஆப்ஷன்ஸ். ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸுக்கு இந்த என்ஓசி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அண்ட் இன்ஜுரி பிரச்சனை இருக்குங்கிறதும் சொல்கிறாங்க. பட் எது உண்மைங்கிறது நமக்கு தெரில. ஸோ நுவான் துஷாராவும் பார்ஷியல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஆர்சிபியிலிருந்து ஆப்ஷன்ஸ் ஆன இன்னொரு பிளேயர் ஜோஷ் ஹேசல்வுட். ஸோ ஹேசல்வுட் பார்ஷியலி ஆப்ஷன்ஸ்ங்கிறது ரீசெண்டாக தான் சொல்லியிருந்தாங்க. அவர் ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிலர் ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் ஆட மாட்டாங்க, ஒரு சிலர் பாதியில் வெளியே போயிடுவாங்க, ஒரு சிலர் கடைசி ஒரு சில போட்டிகள் ஆட மாட்டாங்க. எப்போ அந்த ஐபிஎல் டீம்ஸ் பாவண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆர்சிபியிலிருந்து ஜோஷ் ஹேசல்வுட்டுமே இப்போதைக்கு பார்ஷியலி ஆப்ஷன்ஸ். தலைவன் ஆட போகிறது கிடையாது ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள். இன்ஃபேக்ட் இவரும் முக்கியமான ஒரு பிளேயர். இதுதான் இங்கே கூடுதலான விஷயம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்ல இருந்து ஜாஸ் இங்கிலீஷ் இப்போதைக்கு பார்ஷியலி ஆப்ஷன்ஸ். எஸ், நீங்கள் நம்ம நல்லா தான் நேசம். ஸோ ஜாஸ் இங்கிலீஷும் நான் கொஞ்சம் மேட்சஸ் ஆட மாட்டேன் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு காரணத்தை சொல்லி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆகிட்டாரு. ஸோ பார்ஷியல் ஆப்ஷனுங்கிறது பாதி மேட்சஸ் மேபி ஆட மாட்டார் ஆரம்பத்தில். அது இல்லாமல் வனிந்து அசரங்கா ஆக்சுவலி டவுட்டு தான். பார்ஷியலி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இப்போதைக்கு வெப்சைட்ஸில். பட் வனிந்து அசரங்கா சீசன் ஆடுறதே டவுட்டுங்கிற மாதிரியுமே ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இது ஏன் எதனாலங்கிறது நமக்கு தெரில, பொறுத்திருந்தா பார்க்கணும்.
இது இல்லாமல் மும்பை இந்தியன்ஸிலிருந்து அதர்வா அன்கோல்கர் வந்து ஆரம்பத்திலேயே ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலி அவர் இப்போ கிடையாது, கொஞ்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ட் அவுட்னு நினைக்கிறேன் IPL 2026 இருந்து. ஸோ இன்ஜுரி காரணமாக தான் ரூல்ட் அவுட்டு. ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது, இன்ஜுரி ஆயிடுச்சு, அவரால் வந்து ஆட முடியாது யங்ஸ்டரு. ஸோ அவர் வேணும்லாம் வெளியே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதர்வா அவருமே இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்டே வந்த நியூஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ SRH பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க ஒரு டீம் இவங்க தான். ஏன்னா கேப்டனே வரமாட்டேன்னு ஓடிட்டாருங்க. எஸ், பேட் கமின்ஸ் பார்ஷியலி ஆப்சன்ஸு. இன்ஃபேக்ட் பேட் கமின்ஸ் ரீசெண்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காரு. பட் திரும்பவும் எதுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்டுங்கிறதா எனக்கு தெரில. அண்டு இந்த IPL ஆரம்பத்தில் நான் ஆட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவர் தான் கேப்டனும் கூட. SRHக்கு கேப்டனையே மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. கேப்டனா அபிஷேக் சர்மாவை போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இஷான் கிஷன் டொமஸ்டிக்ல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. as a கேப்டனா ரீசெண்டாக செம்ம கலக்கியிருக்காரு கேப்டனா அண்ட் பிளேயரா. ஸோ அந்த இஷான் கிஷனுக்கு கேப்டன்சிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஆப்ஷன். இஷான் கிஷனே கண்டினியூ பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா பேட் கமின்ஸ் வருவாரான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி கேப்டன்ஸ் சேஞ்ச் பண்றது டீமோட மோரல் எல்லாத்தையுமே உடைக்கும். என்ன பண்ண போறாங்க SRHங்கிறது தெரியல. ஸோ பேட் கமின்ஸ் ஆப்ஷன்ஸ், இஷான் கிஷன் இப்போதைக்கு SRHோட கேப்டன். இது இல்லாம இன்னொரு பவுலர் ஈஷன் மலிங்கா. ஸோ அவரும் பார்ஷியலி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் வரமாட்டாருங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சேம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இந்த NOC இஷ்யூங்கிறது தான் இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ அதனால இஷான் மலிங்கா அவரும் இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸ் ரூல்ட் அவுட். ஸோ ஜாக் எட்வர்ட்ஸ் இதுக்கப்புறம் IPL ஆட போறது கிடையாது. ஆக்சுவலி IPL நல்ல கெரியர் கிரியேட் பண்ணிருக்கலாம், பட் ரூல்ட் அவுட். ஜாக் எட்வர்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ SRHல இருந்து ஜாக் எட்வர்ட்ஸ் பாய் பாய் சொல்லிட்டு ரூல்ட் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி SRHக்கு 2 பார்ஷியலி ஆப்ஷன், முக்கியமாக கேப்டன் ஆப்ஷன்ஸ், இது இல்லாமல் ஜாக் எட்வர்ட்ஸ் ரூல்ட் அவுட்னு பெரிய பிரச்சனை இருக்கு IPL 2026. ஸோ இருக்கலாம் மாற்று வீரர்கள் என்னங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்ட் தென் KKRோட ஸ்டார் பவுலர் கம்பீரோட ஃபேவரட் பவுலர் அர்ஷித் ராணா ரூல்ட் அவுட். ஸோ அவர் இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட். ரீசெண்டாக நமான் அவார்ட்ஸ்ல கூட ஆக்சுவலி ஸ்டிக்கை வச்சுட்டு நொண்டிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அவருக்கு இன்ஜுரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அவரால் இந்த சீசன் ஆட முடியாது. தலைவர் ரூல்ட் அவுட்டு. பாவம் கம்பீர் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறாரு. இது இல்லாமல் இன்னொரு பவுலர் மதிஷா பத்திரானா பார்ஷியலி ஆப்ஷன்ங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மதிஷா பத்திரானாவுக்கு NOC இஷ்யூ மட்டும்தான், அவருக்கு இன்ஜுரிலாம் கிடையாது. பட் இப்போ இருக்கிற ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு NOC கிளியர் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஜாயின் பண்ணி வருங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு சில ஸ்டார்டிங் போட்டிகள் நான் இதை போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சில ஆரம்ப போட்டிகள் அவரை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியா சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ள வரேன். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நாத்தன் எல்லிஸ் ரூல்ட் அவுட், இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட். அவருக்கு இப்போ CSK ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்கு. முன்னாடி வீடியோ இதை பத்தி தான் போட்டிருக்கேன், டீட்டெயில்டா அங்க இருக்கு பாத்துக்கோங்க. இது இல்லாம மேத்யூ ஷாட் வந்து பார்ஷியலி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் நாத்தன் எல்லிஸ் இல்லாதது CSKக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். பிகாஸ் அவனை கொஞ்சம் நம்பி இருந்தாங்க. பட் மேத்யூ ஷாட்டை நம்பி CSK கிடையாது. ஸோ அதனால அது அஃபெக்ட் பண்ணாது. மேத்யூ ஷாட்ஸ் பொறுமையாவே வரட்டும், பிரச்சனையே கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீம்ஸ்லயுமே ஏதோ ஒரு பிளேயர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்ஷியலியோ இல்ல முழுசாவோ ஆப்ஷன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? இதுல அதிகமா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது பேட் கமின்ஸா இருக்கட்டும். நீங்க வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் ஆல்சோ, ஜோஷ் ஹேசல்வுட் காலகாலமா பண்ற ஒரு வேலை, மேத்யூ ஷாட், ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு தலைமை, இதெல்லாம் OG, அதாவது இந்த மாதிரி எஸ்கேப் ஆகுறதுல. ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸுக்கு NOC இஷ்யூ இருக்கு. ஸோ அவங்களும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி உங்க ஒப்பீனியன், எந்த டீம் அதிகமாக இதில் பாதிக்கப்படும், யாருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.